வகையான போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி முடிசூடுறாங்க. மீன் போன்ற கண்களை கொண்டு ஆட்சி புரிஞ்சதால மீனாட்சிங்கிற பெயரோடு மதுரையை ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. 3 மார்பகங்களோடு பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு மார்பகம் மறுகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு மலையத்வஜ பாண்டிய மன்னன் சொல்லி இருக்காரு. பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னரையும் வெற்றி கொண்டிருக்காங்க மீனாட்சி அம்மன். எவ்வளவு நாட்டை பிடித்தும் தன்னுடைய வெற்றி ஆசை குறையாத காரணத்தினால் கைலாயத்தையே தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கைலாயத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வெல்லும் அவள் சிவனின் காவலரான அதிகார நந்தியையும் வென்றிருக்காங்க. கைலாயத்தை அடைந்த மீனாட்சி சிவபெருமான பார்க்கறதுக்காக போறாங்க. சிவபெருமான் மீனாட்சியின்